கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக அந்த விநாயகரை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்மளுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம ஏப்ரல் 29ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலம் இருக்கு பாருங்க, இதோடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரத்தில் என்ன விசேஷம்னா, மே 1ஆம் தேதி குரு பயிற்சி, ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால என்னென்ன நன்மைகள் நம்ம சேனல்ல நான் தனித்தனி பதிவாவே கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அதே மாதிரி மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பிக்கிறது, அதாவது கத்திரி வெயில் தொடங்கக்கூடிய நேரம். பொதுவாக அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு அது இருக்கக்கூடிய அந்த 24 நாட்கள் நம்ம எந்த வகையான சுபகாரியங்களும் பெரிய அளவுக்கு பண்றது இல்லை. அதனால தான் அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்றோம். மே 4ஆம் தேதி இன்னொரு விசேஷம் என்ன? ஏகாதசி. இந்த ஏகாதசி உபவாசம் ரொம்ப நல்லது. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, மனசு கஷ்டத்துல, உடம்பு கஷ்டத்துல, மன நோயில, யாருக்காவது மன அழுத்தத்துல இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோ இல்ல அவங்க சார்பா நாமோ ஏகாதசி விரதம் இருந்தோம்னா, விரதம் இருக்கிறதுங்கிறது யாருக்குன்னா பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது. ஏகாதசி விரதம் இருந்து அது பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினா ஒரு நல்ல பலன் கிடைக்கிறது. நல்ல குடும்பத்துல ஒரு முன்னேற்றம், மன அமைதி எல்லாமே கிடைக்கிறது. வியாதிகள் குணமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போலாம் சமீபமா சொல்ல ஆரம்பிச்சுடா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறா. அப்பப்போ ஒரு விரதம் இருக்கிறத பத்தி சொல்றா. நம்முடைய பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, மேல் நாடுகள்லையும் நம்ம நாடுகள்லையும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பத்தி சொல்லியிருக்கா. அப்பப்போ விரதம் இருக்கக்கூடிய நாட்களை குறிப்பிட்டிருக்கா. இந்த சில நாட்கள்ல வயிற பட்னி போடுங்கோ, சில வேளைகள்ல பட்னி போடுங்கோங்கிறா. அதுலயும் ஒருபடி போய் அந்த பர்டிகுலர் டேஸை கண்டுபிடிச்சா, இந்த டேஸ்ல நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கோ. நம்ம சொல்ற வார்த்தை அது. அவ சொன்ன வார்த்தை என்ன? விரதம் இருங்கோ, உபவாசம் இருங்கோ அப்படின்னு பர்டிகுலர் நாட்களை குறிப்பிட்டா. இந்தந்த நாட்கள் இருந்து பாருங்கோ, இதோடைய பலன் அபரிமிதமா இருக்கும் நமக்கு சொல்லியிருக்கா ஆல்ரெடி. அப்படி இன்னைக்கு மே 4ஆம் தேதி ஏகாதசி வரும்போது உபவாசம் இருந்தேன்னா, வயிறு சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த உபவாசம் நமக்கு உதவி செய்யலாம். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கிறது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஓம் நமோ நாராயணாய நமகாங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். மே 5ஆம் தேதி பாருங்க, ரொம்ப அற்புதமான நாள், பிரதோஷம். வாழ்க்கையில எதை தவறினாலும், எதை செய்ய மறந்துட்டாலும் பிரதோஷ வழிபாட்டை தவறக்கூடாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. அன்னைக்கு போய் கோவில்ல நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். சிவத்தொண்டு செய்யறது எப்படின்னா, கோவிலை சுத்தமா வச்சுக்கிறது சிவத்தொண்டு தான். வரக்கூடிய வயதான பக்தர்களுக்கு உதவி செய்யறது சிவத்தொண்டு தான். வரக்கூடிய வாழ்க்கை அன்னதானம் பண்றது சிவத்தொண்டு தான். நம்மளால அன்னதானம் பண்ண முடியலன்னா, அன்னதானம் பண்றதுக்கு கூட நின்று அவ கொண்டு வர அன்னதானங்களை, கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை விநியோகம் பண்ற பொறுப்பெடுத்துக்கிறது சிவத்தொண்டு தான். வரிசையை ஒழுங்குபடுத்துவது சிவத்தொண்டு தான். எப்படியாவது பிரதோஷம் அன்னைக்கு போய் கோவில்ல போய் உங்களால முடிஞ்ச ஒரு தொண்டு அங்க செய்யணும். சிவனுடைய நாமாக்களை சொல்லிட்டே இருக்கணும். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் அப்படின்னு சொல்ல சொல்ல இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்லது. எல்லா நன்மைகளும் நம்முடைய சந்ததிக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோம்னு அர்த்தம். காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்லை, புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறது தான் முக்கியம் இல்லையா? அதுக்காக அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க, நல்லது.
எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரம், நம்முடைய பாக்கிய ஸ்தானம் தனுசு ராசி, அதுல இருக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூராடம். அந்த பூராட நட்சத்திரத்துல சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குறார். அப்படிங்கும் போது இந்த வாரம் மிகுந்த விசேஷம் நமக்கு வருது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துன்னு இருப்பா பல பேர். கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள், பெண்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமா இருக்க போறது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரப்போறது. குறிப்பா பெண்கள் இப்ப உயர்கல்வி கற்கணும்னு வீட்டு பெண்கள் நினைக்கிறா வச்சுக்கோங்க, அதுக்குள்ள முயற்சிகள் இப்ப பண்ணலாம். அது ரொம்ப வெற்றிகரமா அமையும். நிறைய பேருக்கு இந்த மே மாசத்துடைய இந்த முதல் வாரம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வெளி ஊர் பயணங்கள் அமையும். வெளி ஊர் பயணங்கள், தூரதேசத்து பயணங்கள், வெளி ஊர் பயணங்கள். வெளியூர் பயணத்துல என்ன நடக்கும்? ஒரு சுபகாரியங்கள்ல போய் கலந்துப்பேன். ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், ஒரு பூநூல், இப்படிங்கிற மாதிரி சுபகாரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுல போய் நீங்க பங்கெடுத்துப்பீங்க. நிறைய சொந்தக்காரங்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம், தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு அனுக்கிரகம் இந்த வாரம் உண்டாகிறது. இதுக்கு மிக முக்கியமா காரணமா என்ன இருக்குன்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி மே 1ஆம் தேதி நடக்கிறது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு 4 மாசங்களா நிறைய சிரமங்கள் இருந்துட்டே இருந்தது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த மே மாசம் கழியும் போது கஷ்டங்களும் கழிஞ்சிடும். இந்த குரு பெயர்ச்சியிலேயே பல நன்மைகள் உருவாயிடும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்னென்ன முயற்சி இருக்கோ எல்லாமே இப்ப ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லது. அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாருன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும். ஏற்கனவே குரு சுக்கிரனுடைய சேர்க்கையே பெரிய அளவுக்கு பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப கொடுக்க போறது. அதுவும் கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்டு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ ஒரு இடமாற்றம் காத்துன்னு இருக்கு. செவ்வாயும் குருவும் இப்போ 2 பேரும் பரிவர்த்தனையில இருக்கா. ஸோ இடம் மாறக்கூடிய அமைப்பு பல மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ உருவாக போறது. அது சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு வரும். ஒரு இடமாற்றம் அமையும். புதுசா வேலை தேடுற பலர் ஏற்கனவே இருக்கிற வேலையை விட வேண்டாம். புதுசா வேலை தேடுறவா தேடுங்கோ. ஏற்கனவே வேலையில இருக்கிறவா அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். சார், எனக்கு வேலையில ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கட்டும், அடுத்த கட்டம் சில நன்மைகள் நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அப்பாவுடைய உடல்நலத்தில் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சால்வ் ஆகும். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், இவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு நேரம். ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களை நம்பி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். அதுல உறுதியா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு ஐயப்பன் வழிபாடு செய்யணும். ரொம்ப நன்மைகள் பெருகும். அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல பாருங்க, குரு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் இவாளுடைய அனுக்கிரகம் இருக்கு. சித்திரை மாசம் இல்லையா, சூரிய பகவான் மேஷத்துல உட்கார்ந்து இருக்கார். அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இடப்பெயர்ச்சிக்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. வீடு மாறக்கூடிய அமைப்பு பலருக்கு இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு மாறுவது, ஊர் மாறுறது, மாநிலம் மாறுவது, நாடு மாறுவது, எப்படியும் ஒரு பயிற்சி, ஒரு இடப்பெயர்ச்சி நமக்கு நடக்க போறது. பொதுவாகவே ஒரு இடப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நாம என்ன பண்ணணும் கேட்டா, பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போகணும். முருகன் கோவில்ல போய் 9 தீபம் ஏத்தணும். நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும். முருகப்பெருமானுக்கு மண் அகல் விளக்குல ஏத்தணும். 9 தீபம் ஏத்திட்டு எனக்கு ஏற்பட போகிற இந்த இடப்பெயர்ச்சி நல்ல இடப்பெயர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும்.
அப்போ நம்ம வேற வீட்டுக்கு போனாலும் சரி, வேற ஊருக்கு போனாலும் சரி, அங்க நமக்கு சுமூகமா எல்லாமே இருக்கும். லைஃப்ல ஒரு போராட்டமாவே எல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? சுமூகமா இருக்கணும் இல்லையா? அதுக்காக முருகனுக்கு இப்படி தீபம் ஏத்தணும். நீங்க இடம் மாறுவதற்கு முன்பாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் ரொம்ப விசேஷம். அப்படி தீபம் ஏத்தி முருகனை வழிபட்டுட்டு இடப்பெயர்ச்சி பண்ணிக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருந்து இப்படி நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி தரப்போறார். உங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவாளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்குறார். அதே நேரத்துல மூத்த சகோதரன் இருக்காரு பாருங்க, அவருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 11ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பது, கூட புதன் இணைந்திருப்பது, இதெல்லாம் பார்க்கும்போது மூத்த சகோதரனுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுத்துக்கிறது இப்போ நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எந்த முரண்பாடான கருத்தும் ரிஷபராசிக்காரா இந்த வாரம் வச்சுக்கப்படாது. எங்க ஆபீசர் இப்படி சொல்லிட்டார், எனக்கு ஒர்க் லோடு அதிகமா இருக்கு, நான் பழைய கம்பெனியில இருக்கும்போது எனக்கு இப்படி ஒர்க் இல்லை, இப்போ ரொம்ப ஒர்க்கை கொடுக்குறா, எனக்கு நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கு, அப்படி இப்படின்னு எந்த காரணமும் வச்சுக்காதீங்க. இப்ப அப்படித்தான் இருக்கும். சில சூழ்நிலைகளை அனுசரிச்சு தான் நம்ம வாழணும். எப்பவுமே நமக்கு எல்லாமே ஃப்ரீயா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பிரஷர் இருக்கத்தான் செய்யும். வேலை பார்க்குற இடத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த இடத்துல நம்ம பொறுமையா இருந்தோம்னா காலம் தள்ளலாம். இல்லைன்னா எப்படி புது வேலை புது வேலை புது வேலை தேடிண்டே இருக்கணும். அதுல இந்த வாரம் துவங்கும் போது முதல் 2 நாள் நம்ம அமைதியா இருக்கணும். 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் பொறுமையா இருக்கணும். காரணம் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்துல கவனம் எடுத்துக்கணும். 29, 30 தேதிகள்ல பயணம் செய்வதை கூட கொஞ்சம் தவிர்க்கலாம். ரெஸ்ட் ஆஃப் தி வீக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல முன்னேற்றம், சுபகாரியங்கள் பங்கெடுக்கிறது, குடும்பத்துல சந்தோஷம் எல்லாம் இருக்கு. 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது பாருங்க. அதுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். உங்க பொருளாதாரம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறது. தெய்வ ஆலயங்கள் தரிசனம் ரொம்ப நல்லா பண்ணுவேன். இப்படி ரொம்ப நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு பழனி ஆண்டவரை வழிபடணும். பழனி ஆண்டவர் வழிபாடு எல்லா நன்மைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவான் இருக்கார் பாருங்க. அவர் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம், இந்த 10வது ஸ்தானத்துல இந்த புதன் பகவான் உட்கார்ந்து இருக்கார். ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப பொறுமையா இருக்கணும். யார்கிட்டையும் அந்த முரண்பாடும் மிதுன ராசிக்காரா வச்சுக்கப்படாது. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. இந்த குரு பகவான் இந்த மாசத்துல இந்த வாரத்திலேயே பாருங்க 1ஆம் தேதி அவர் நம்முடைய அயன சயன ஸ்தானத்துக்கு வரார். அதுக்கு பிறகு ஃபாரின் யோகம் ரொம்ப நல்லா வரப்போகுது. வெளிநாடு போற யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருது. உங்க குழந்தைகளுக்காகவும் உங்க ஒய்ஃபுக்காகவும் நிறைய செலவழிக்க பொருள். நீங்க அந்த செலவழிச்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க. சுபகாரியங்கள்ல இந்த வாரம் பங்கெடுப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய டிராவல், வெளியூர் பயணங்கள் அதெல்லாம் காத்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்காக இப்ப முயற்சி பண்ணவும் ஆரம்பிப்பேன். எல்லாம் நல்லா இருக்கு சார். செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கே 10ஆம் இடத்துல. அப்போ வேலை பார்க்குற இடத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய வளர்ச்சியை வேலை பார்க்குற இடத்துல கொடுக்கும். ஆனால் சகோதரனுக்கு உடல்நல பாதிப்பை தரும். எங்கேயுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். புதியதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் இல்லாவிட்டால் ஏற்கனவே அறிமுகமான சில நபர்கள் கூட சூழ்ச்சி செய்து சூழ்ச்சி வழியில சிக்க வைக்க பார்ப்பாங்க. அதுல மட்டும் கவனமா இருக்கணும். செவ்வாய் ராகுவுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த காலத்துல துர்க்கை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். இப்ப பிசினஸ் பண்றவங்க யாரை நம்பியும் புதிய முதலீடுகள் செய்யப்படாது. இருக்கு அதிக முதலீடு வேண்டாம், புதிய முதலீடு வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி படிப்புல அதிக கவனம் செலுத்தணும். நிறைய போட்டிகள் இருக்கும், நல்ல கவனம் செலுத்துங்கோ. இப்போ முக்கியமா உங்களுக்கு நான் சொல்றது, சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய மகள் வாழ்க்கை, உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய தொழில், இதெல்லாம் வருமானம் நன்னா வரும். ஆனால் புதியவர்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது நல்லது. நல்ல தன வருமானம் பெருகும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். குடும்பத்தில் சில சலசலப்புகள் இருக்கும், அது மறுக்க முடியாது. என்ன வேணா இருக்கட்டுமே. பலருக்கு இப்போ இந்த நேரத்தில் காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். புதியதாக காதல் வாய்ப்புகள் பெருகும். இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்க போகிற வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆனைமலை மாசாணி அம்மன். இந்த மாசாணி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய அளவிற்கு மனுஷால உயர்த்தி கொண்டு போகும். வழிபட்டு பாருங்க. எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மென்மையான வாரம், சந்தோஷமான வாரம். மிக முக்கியமா கடகராசிக்காரா கேட்கறது, சார் எப்போ சார் வேலை கிடைக்கும் கேட்கறது பாருங்க. நல்ல வேலை வாய்ப்பு இந்த வாரம் உருவாக போகுது. வேலையை நோக்கி நீங்க முயற்சி பண்ணுவீர்கள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையை சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்றவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பெருகக்கூடிய காலம். 9ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்து அதிபதி புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது, 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறது, எல்லாமே ரொம்ப விசேஷம். அப்போ உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. கடகராசிக்காரர்களுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. பல கடகராசிக்கார அப்போ என்ன பண்ணுவா, மனசில் உள்ள குழப்பத்தில் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, நான் வேற வேலை மாற போறேன்பா. எதுலையுமே அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சில பேர் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ காரணம் சொல்லி என் மனசுக்கு ஒத்து வரல, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஃபாரின் போகிறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுவேன் நீங்க. அப்படி இருக்கு. அதனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம விட வேண்டாமே. நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல நம்ம ஏன் விடணும்? இன்னொரு புறம் பாருங்க, குரு பகவான் எப்படி இருக்கார்? மே 1ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வரார். ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா? இந்த கிரகங்கள் எவ்வளவு உதவி பண்ண போறது பாருங்க. இந்த தடவை குரு பகவான் லாபத்துக்கு உங்க வாழ்க்கையை லாபமாக்க போற. உங்க குடும்பத்துல நல்ல நல்ல காரியங்கள், கல்யாணம், வழகாப்பு, சீமந்தம், இன்னும் என்னென்ன உண்டோ நல்ல காரியங்கள் கூடி வர போறது. அப்படி ஒரு யோகமான காலம். பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராகு புதனோடு சேர்ந்திருப்பதும், புதன் ராகு இந்த சேர்க்கையை ரொம்ப கவனமா இருக்கணும். பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணணும் ஆசைகள் இருக்கும், நல்ல பிசினஸ் பண்ணலாம், ரொம்ப திருப்திகரமா நீங்க இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் இணைஞ்சு செய்யணும். அது ஒரு பெரிய வளர்ச்சியை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகூலம் சிறப்பா இருக்கு. குடும்ப வாழ்க்கையிலையும் வெளிவட்டாரத்திலையும் சில ஈகோ கிளாஷ் வரும், அது மறுக்க முடியாது. ஹஸ்பண்டோட ஒரு ஈகோ கிளாஷ் வரும், மாமியாரோட சில வருத்தங்கள் வரும். அதே மாதிரி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்களோட நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிற மோதல் வரும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக போடுமே நமக்கு. ஆனால் பெரிய வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி காத்துன்னு இருக்கு. சில பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இப்போ இருக்கும். ரொம்ப ஒரு யோகமான நிலை மாணவர்களுக்கு வரப்போறது. எதிர்பார்க்கக்கூடிய கல்விக்கு உயர்வான ஒரு நிலை. நல்ல படிங்க, நல்ல ஃபாரினுக்கு முயற்சி பண்றேன்னு சார் சொல்லுங்க, நல்லா கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே திருப்திகரமா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாதபடி உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயங்கள்ல கவனமா இருக்கும் போறோம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு அழகர் கோவில் கீழே கள்ளழகர் இருக்கார் இல்லையா, கள்ளழகரை தரிசனம் பண்ணிட்டு மேல பழமுதிர் சோலை போகணும். மதுரையில அழகர் கோவில் போகணும். கீழே கள்ளழகரை தரிசனம் பண்ணிட்டு மேல போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும். அப்படி பண்றவா பாக்கியவான்கள் கடகராசிக்காரர்கள். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, எதற்காக வாழ்க்கையில நம்ம போராடுறோம், எதை நோக்கி போயின்னு இருக்கோங்கிற ஒரு கேள்வி அப்பப்போ வரும் மனசுல. ஒரு நல்ல வாழ்க்கை உதயமாகும் போது, ஒரு நல்ல மாற்றம் வருகிற போது, அந்த மாற்றம் வருவதற்கு முன்னால சிலருக்கு சில சோதனைகள் வருது.
உதாரணமா உங்களுக்கு பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்ப 8ஆம் இடத்துல இருக்காரு. சில சோதனைகள் இருக்கும். எதுக்கும் துவண்டு போயிடக்கூடாது. எதற்கும் துவண்டு போகாமல், எதுக்கும் கவலைப்படாம நம்ம இருந்தோம்னா இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணத்தை தொடங்குறார். நம்ம பிசினஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. வளர்ச்சி உண்டுன்னு பஞ்சநாதன் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எப்படி வேணா பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா புதன் ராகு சேர்க்கை அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு. ரொம்ப அதிக இன்வெஸ்ட் பண்றதும் புதிய நபர்களை பிசினஸ்ல நம்புறதும் இப்ப ஆபத்து. நிறைய கடன் வாங்குறீங்க. சிம்ம ராசிக்காரங்க இப்ப அறவே கடன் வாங்க கூடாது. கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வெளிநாட்டு டிராவல் பண்றதுக்கு வாய்ப்புகள் வரும். உங்க ஜாதகத்தில் உள்ள அனுமதியை பார்த்துட்டு போங்க. ஜாதகத்தில் இப்படி வெளிநாடு போறதுக்கு யோகம் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு புறம் உங்களுடைய உடல் நலத்துல கவனம் எடுக்கணும் சிம்மராசிக்காரங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேரும்போது நம்மளுடைய உடல் நலத்துல மிகுந்த முக்கியம். சிம்மராசிக்காரர்கள், சிம்ம லக்னத்துக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பிசினஸ் விஷயங்கள்ல புதிய நபர்களை நம்பும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 8ஆம் இடத்துல புதன் இருக்கார். குறை புதன், நிறை கல்விதான். கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். பாடங்களை கரெக்டா முடிக்கணுமேன்னு ஒரு கவலை இருக்கும். அதெல்லாம் தாண்டி சூரிய பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறது. குரு, சூரியன், சுக்கிரனுடைய இந்த அமைப்பு உங்களை வாழ்க்கையில உயர்த்த போறது. உங்க கௌரவத்தை காப்பாற்றும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. பெண்களுக்கு உயர்வை தரும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக அன்னை மீனாட்சியை வழிபடுங்கள். மதுரையில் அரசாட்சி பண்றாளே மாணிக்கவல்லி, அந்த மீனாட்சியை வழிபடுங்கோ. மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணுங்கோ, நன்மைகள் நடக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல இந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கிறது வெளிநாடு போற ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். ராசியில கேது இருக்காரு சார், 7ல ராகு இருக்காரு சார், சில மனக்குழப்பங்கள் இப்ப இருக்கு. அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போறது, ஏதோ சில மாற்றங்கள் நடக்க போறதை அது நமக்கு பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அப்படிங்கிற கவலைகளும் சில கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. கன்னிராசிக்காரா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, எப்போ 7ஆம் இடத்துல ராசி அதிபதி போய் நீச்சமா உட்கார்ந்துருக்காரோ உங்க கணவர்கிட்ட இல்ல உங்க மனைவிட்ட நீங்க சரணாகதி அடையணும். குடும்ப வாழ்க்கையில ரொம்ப அனுசரிச்சு போகணும். ஏன்னா 2 கூடிய சுக்கிரன் 8ல இருக்கார். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் சில முரண்பாடுகள் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையிலேயே சார் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சார். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நீங்க கன்னிராசிக்காரா கொஞ்சம் இந்த வாரம் அனுசரிச்சு போகணும்னு வச்சுக்கணும். சார் நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றேன், என் படிப்புக்காக என் வேலைக்காக, எனக்கு தேருமா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னா நல்லா கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போறது சந்தேகம் இல்லை. ஆனால் அஷ்டமாதிபதி பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார். அஷ்டமாதிபதியும் உங்களுடைய பாதகாதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கா. இது ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சிலருக்கு உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்பு ஏற்படும். ஏதோ ஒரு உறவினரோ நெருங்கியவரோ ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கு அப்படின்னு இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு இருக்கலாம். அதனால உடல் நலத்திலும் அதிக அக்கறை, குடும்பத்தார் உடல் நலத்துல, உறவினர்கள் உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசா வேலை எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சந்திரன், அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல வார ஆரம்பத்துல உட்கார்றாங்க. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமா போயிட்டு வரணும். முதல் நாளே அப்படி கவனமா போயிட்டு வருது நமக்கு அவசியம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்துருக்கு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மே 1ஆம் தேதி வரப்போற குரு பயிற்சி எல்லா நன்மைகளையும் உருவாக்கி தரப்போறது. உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், முக்குருணி விநாயகரை வழிபடணும்.
மதுரை கோவில்ல முக்குருணி விநாயகர் இருக்கார், அவரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு வாரம். உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசியை பார்க்கிறார், ரொம்ப விசேஷம். உங்களுடைய கௌரவம் கூட போறது, உங்க அந்தஸ்து கூட போறது, அப்படிப்பட்ட நேரம். இதுல ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஆகாத குரு பகவானும் உங்களை பார்க்கிறார். அவர் இயற்கை சுபருங்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகளை தருவார். இருந்தாலும் கூட உடல் நலம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா புதனும் ராகுவும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கும் போது ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இப்போ கொஞ்சம் வெளிப்படும், உடல்நலக் குறைகள் வெளிப்படும். எந்த உடல்நலக் குறை வெளியே தெரிஞ்சாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. துளாராசிக்காரர் என்ன காரணம் தெரியுமா? உடல்நல பிரச்சனைகள் வெளிப்பட்டு, உடல்நல குறைவுகள் வெளிப்பட்டு அது தீரப்போற நேரம். நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும், நல்ல டாக்டர்களுடைய கரங்கள் பட்டு உங்க ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆக போறது. இது ஒரு பெரிய யோகம் இல்லையா? குரு பகவான் 6 குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வரார் துளாராசிக்காரர்களுக்குமே 1ஆம் தேதி. இது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் போய்க்கிறோம். உங்களுக்கு ஆகாத குரு பகவான் 8இல் போய் அமர்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. துளாராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற நேரம்ங்கிறோம், அவ்வளவு அருமையான நேரம் இது. நோய்கள் வெளிப்பட்டு குணமாகும், நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும், படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் வெளிப்படையாக தெரிந்தவை நிவர்த்தியாகும். எந்த படிப்பு படிச்சா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் மாணவ மாணவிகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி துளாராசிக்காரா இந்த வாரம் பயணப்பட போகிறீர்கள். நிறைய பேருக்கு கல்யாண விஷயம் கூடி வரும். குடும்பத்திலான கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடையில வரும். பல குடும்பங்கள்ல இன்னைக்கு பிரச்சனை அதான் இருக்கு. நான் பெரியவனா, நீ பெரியவளா? இங்க யாருமே இந்த பூமியில பெரியவா கிடையாது. ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். அதை புரிஞ்சுட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் கிடைக்க போறது. காதல் விவகாரங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். புதிய நபர்கள் சிலர் உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள், எச்சரிக்கை. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு பிசினஸ்ல தேவையான கடன் உதவி கிடைக்க போறது, எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. நயினார் கோவில், பரமக்குடி நயினார் கோவில் இருக்கு பாருங்க, நயினார் கோவில் நாகநாத சுவாமியை போய் வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பிறகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடைபெற போகிற குரு பயிற்சி. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஃபேமிலியில பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்க போறது. குரு பகவான் வரப்போறார், பராக் பாருங்க. அந்த குரு பகவான் இந்த 1ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். இது ஒரு பெரிய விசேஷமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போறது. திருச்செந்தூர் போயிடணும். திருச்செந்தூர் போய் இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும். அவனே குருவான் என்று வழிகாட்டுவான். சுவாமிமலை முருகனை போய் தரிசனம் பண்ணினாலும் கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அப்பா பிள்ளைகளுக்கு இடையில சில குடும்பங்கள்ல ஆகாது. அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவா, என் பையன் எனக்கு ஒத்து வரல, எங்க அப்பா எனக்கு ஒத்து வரல அப்படின்னு விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்கள் குடும்பங்கள்ல மனஸ்தாபம் இருந்துட்டு இருக்கும் பாருங்கோ, அவ கண்டிப்பா சுவாமிமலை போடும். சுவாமிமலை முருகன் கோவில்ல அப்பா பேர்லயும் பிள்ளை பேர்லயும் அர்ச்சனை பண்ணிக்கணும். தந்தை மகன் பேர்ல அர்ச்சனை, 2 பேர் பேர்லயும் பண்ணணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், ரொம்ப நல்லா இருப்பேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில ஏற்படும். ஸோ இந்த வாரம் 1ஆம் தேதிக்கு பிறகு கல்யாணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் வரப்போறது. ஹெல்த் இஷ்யூ இருந்துட்டே இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், பலருக்கும் இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னே முன்னால பலருக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டியிருக்கேன். பல்வேறு நிகழ்ச்சிகள் விருச்சிக ராசிக்காரரை பற்றி சொல்லி இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சார் பாருங்க, அப்போலேருந்து போன வருஷமும் குறிப்பிட்டோம், இதயங்கள் ஜாக்கிரதை.
விருச்சிக ராசிக்கார ஆளுக்கு அப்படின்னு பல பேர் ஹார்ட் ப்ராப்ளத்தோடயே சொல்லிட்டே இருக்கு. அப்படி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபடணும். அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும். எள் தீபம் ஏத்த சொல்லலை, நன்னா தெரிஞ்சுக்கணும். எள் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் வேற, நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் வேற. ரெண்டையும் குழப்பிக்கப்படாது. நீங்க செய்ய வேண்டியது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது. கோவிலுக்கு போங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. இந்த வாரம் தன பிராப்தி ரொம்ப நல்லா இருக்கு. தன வருமானம் இருக்கும். பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி வரும். படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் சில தேவையில்லாத சகவாசம், நட்புகள் இருக்கும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் விட்டு ஒழிக்கும். நீங்க நல்லா இருப்பீர்கள். தொட்டது துலங்கும் அருமையான வாரமா இந்த வாரம் அமைய போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி, சுவாமிமலை முருகன், திருச்செந்தூர் முருகன். இந்த 3 தெய்வங்களையும் விடாதீங்க. கெட்டியா வழிபடுங்க, ரொம்ப நல்லது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நேரம். 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன். இதுல செவ்வாய் குருவுடைய பரிவர்த்தனை வேற மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்க போறது. முதல் 2 நாளைக்காவது அந்த பரிவர்த்தனை இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லதை செய்யும். அப்ப புதுசா வீடு மனை வாங்குற யோகம் வரும். சில பேருக்கு வீடு மாறி அதனால அதிர்ஷ்டம் பெருகும். வீடு மாறி அதிர்ஷ்டம் பெருகும், அதுதான் முக்கியம். வீடு மாறுறது முக்கியம் இல்லை. சில பேர் வீடு மாறி இருப்பா, ஏண்டா மாறினோம்னு வருத்தப்படுவா. அப்படி இல்லாம வீடு மாறி இப்ப அதிர்ஷ்டம் வரும். குடும்பத்துல கல்யாணம் வேண்டின்றது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா, நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். பினான்சியலா ஒரு நல்ல முன்னேற்றம் வருது. புதுசா வீடு மனை வாங்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு அந்த கனவு நினைவாக போகுது. வேலை சம்பந்தமான ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல, அது சக்சஸ் ஆகும். கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி உங்களுடைய பிசினஸ்ல எல்லாம் இப்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய வாரம். ஏதாவது ஒரு உடல் நலப்படுத்துதல்கள் இருந்துருக்கும். குறிப்பா நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், நுரையீரல் சம்பந்தமாகவோ ஹார்ட் சம்பந்தமாகவோ ப்ராப்ளம் இருக்கக்கூடியவா மெடிக்கல் அட்வைஸ் எடுங்கோ. நல்ல கார்டியாலஜிஸ்ட போய் பாருங்கோ. இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது நல்லது. நல்ல பிராணாயாமம் செய்வதும் இப்போ நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய சந்தோஷத்தை, குடும்பத்துல நிம்மதியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறது. அவரை பிரதட்சணம் பண்ணி வழிபாடு செய்யறது நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. தன லாபம் பெறுகிறது. வார்த்தையில மட்டும் ஒரு நிதானம் வேணும். கோவப்பட்டு யார்ட்டையும் பேசப்படாது. இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போறார். 1ஆம் தேதி வரார். மே 1ஆம் தேதி குரு பயிற்சி. ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? இந்த குரு பயிற்சி வந்து பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப நாளா கல்யாணம் இல்லாத வாழ்க்கை, ஆகாத வாழ்க்கை, இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆக போறது மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல சுகர் இருக்கக்கூடியவா கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து எலும்பு பிரச்சனை, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், அதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கும். அப்பாவுடைய ஹெல்த்ல அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். குடும்பத்து பெரியவர்கள் உடல்நலம், குறிப்பாக அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். செய் தொழில நல்ல விருத்தி உண்டு. என்ன தொழில் பண்ணிருக்கோ அதுல விருத்தி உண்டு. வியாபாரத்துல லாபம் நன்றாக இருக்கும். ஆனா என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய சேர்க்கை, அவங்களால சில பிரச்சனை வரும். கூட சேர்ந்த சில பேர் நமக்கு தவறான வழிகாட்டுவார்கள். சிலருடைய தவறான ஆலோசனை நம்மளை தவறான பாதைக்கு கொண்டு போகும். அதுல மட்டும் வியாபாரிகள் கவனமா இருக்கும்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை காந்திமதி அம்மன். வரப்பிரசாதமான தெய்வம் நெல்லை காந்திமதி, அவளை வழிபடுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து வாரம் துவங்கிறது. லாபத்திலே, அயன சயனஸ்தானத்துல, உங்க ராசியில, உங்க தனஸ்தானத்துல எல்லாம் சந்திர பகவான் வரார். மன மகிழ்ச்சியா இருப்பாள். அதுவும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அனுகூலம், 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைவது, இதெல்லாம் ரொம்ப நன்மையை தரும். குரு பகவான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரப்போறார். 3லிருந்து 4ஆம் இடத்துக்கு குரு போறார். 3ஆம் இடத்துல இருக்கிற போது நகைகள் சிலருக்கு சேர்ந்திருக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறார். உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, வீடு கட்டுவதில் வளர்ச்சி வரும். 3ஆம் இடத்துல குரு இருந்தா மனக்குழப்பம்னு சொல்றோம். 4ஆம் இடமும் உள்ள சிறப்புன்னு சொல்லல. எப்படி இருந்தாலும் கூட 3ஐ விட 4ஆம் இடம் பெட்டர்னு எடுத்துக்கிறோம். பரவாயில்ல சார், இந்த ஸ்தானம் குரு உங்க பயிற்சி அடைஞ்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்ல வைக்கும் உங்களை. 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இருக்கும்போது இந்த நேரங்கள்ல கோபத்தை குறைச்சுக்கணும். கோபம் அதிகமா வருது கும்பராசிக்காரர்களுக்கு. கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஃபினான்ஷியலா நல்ல முன்னேற்றம் இருக்கு. உங்க அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடுகள் எல்லாம் அவளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவோ முரண்பாடோ இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு பிறகு சீராக போறது நல்லா இருக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமான ஒரு ப்ரெஷர் இருக்கும். கும்பராசிக்காரா கொஞ்சம் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சாமுண்டேஸ்வரி. சாமுண்டேஸ்வரி வழிபாடு செய்யுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இப்ப பாருங்க, அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பலருக்கு நல்ல உத்தியோகத்தை தரப்போற. அதுல செவ்வாய் ராகு புதனுடைய இந்த சேர்க்கை இருக்க உங்க ராசியிலேயே. அப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு வருது மீனராசிக்காரர்களுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்குவாங்க. இதுல ஒரு கவனமா இருக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. ஃபாரினுக்கு போறச்சு அங்க நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் தொலைகிறதுக்கு, ஒரு பாஸ்போர்ட், விசா போன்றவை காணாமல் போன்றதுக்கோ, நம்ம தொலைச்சிட்டு தேடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்முடைய பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது. நல்ல பணப்புழக்கம் நல்லா இருக்கும். புதுசா வேலை தேடுற வாழ்க்கை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ கொடுக்கும். கடன் வாங்க வைக்கும் மீனராசிக்காரால கடனை அவாய்ட் பண்றது நல்லது. குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு செய்யணும். குறிப்பா நரசிம்மர் வழிபாடு. இது கல்வியில முன்னேற்றம், பிசினஸ்ல முன்னேற்றம், குடும்பத்துல சந்தோஷம் எல்லாம் வர்றதுக்கு மீனராசிக்காரா நரசிம்மர் வழிபாடு செய்யணும். நம்ம வீட்டிலேயே கூட பானகம் தயாரித்து அந்த பானகத்தை நம்ம நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டுன்னு வந்தோம்னா, புதன்கிழமைகள் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க, மீனராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை நேயர்களே, இந்த பதிவில் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் சார், உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறவா, இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேர்லேயோ அலைபேசி மூலமாகவோ எங்களோட ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. முறைப்படியாக முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, வாஸ்துவோ, நியூமராலஜியோ, சுப முகூர்த்தம் முடிக்கணுமோ, திருமண பொருத்தம் பார்க்கணுமோ, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸில் எங்கேஜாக இருக்குது ஃபோன் அப்படின்னு சொன்னால், இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும், இதே அலைபேசி எண் தான். இந்த எண்ணில் உங்களுடைய பேரும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஊரையும் குறிப்பிடுங்கோ. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவா. உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.
சர்வஜன சுகினோ பவந்து.